रब मुस्तफा तू मुझे हज पे बुला, आके मैं देख लूं आँख से काबा तेरा। वली कुल्ल निअमा व सल्लल्लाहु अला रसूलिहि मुहम्मदिन नबिय्यिर रहमा व अला आलिहि व अस्हाबिहि खियारिल उम्मा वसल्लम अलैहिम तस्लीमन कसीरा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अअला महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल अल्लाहु तआला ऐलन फ़ी फ़ज़ीलतिल हज्ज। अल हज्ज अशहुरुम मअलूमात वलिल्लाहि अलन नासि हज्जुल बैति मन इस्तताअ इलैहि सबीला वमन कफर फ़इन्नल्लाह गनियुन अनिल आलमीन। सदक़ल्लाहुल अज़ीम। अन अबी हुरैरह रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अल उम्रतु इलल उम्रति कफ़ारतुल लिमा बैनहुमा वल हज्जु मब्रूरुन लैस लहुल जज़ा இல்லல் ஜன்னா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅதாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு தருவதாக வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஆண்டின் ஹஜ்ஜுடைய பயணம் துவங்கி இருக்கின்றது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலிருந்து கடந்த மே 9ஆம் தேதி மதீனாவை நோக்கி முதல் விமானம் புறப்பட்டது. சுமார் 300 பயணிகள் ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக முதலில் பெறப்பட்டு சென்றார்கள். வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி வரை இந்தியாவினுடைய 10 விமான நிலையங்களிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜிகள் புறப்பட தயாராக இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு இந்திய நாட்டிற்கு அரபகத்தால் சுமார் 1,75,025 ஹாஜிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது.
ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக 1,75,025 ஹாஜிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் 1,40,020 நபர்கள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக, 35,005 நபர்கள் தனியார் டிராவல்ஸின் மூலமாக ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். வரக்கூடிய 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழகத்தில் ஹஜ்ஜுடைய பயணம் துவங்க இருக்கின்றது. சுமார் 5,600 ஹாஜிகள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக தமிழகத்தில் இருந்து பயணம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பயணம் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்தவானாக. யார் யார் எல்லாம் எந்தெந்த பகுதியில் இருந்து இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பயணங்களை மேற்கொள்கின்றார்களோ அந்த பயணங்களில் அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அவர்களின் அமல்களை முழுவதுமாக லேசாக ஆக்குவானாக. முழுமையான பாதுகாப்புக்குரிய அமலாக அவர்களின் அமல்களை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வரக்கூடிய காலங்களில் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரப்பமாக வழங்கியருள்வானாக. அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புனித கஅபாவை நோக்கி பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் பயணம் செய்ய துவங்கி இருக்கின்றார்கள். கிழக்கே சீனா முதல் மேற்கே அமெரிக்கா வரை உலகில் உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த எல்லா மனிதர்களும் நிறம், இனம், தோற்றம், பணம், பதவி எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூடி தங்களுடைய ஒரே இறைவனை ஒரே உடையில் மிகவும் எளிய தோற்றத்தில் வணங்கக்கூடிய ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமல். இந்த பயணம் ஏதோ இன்று நினைத்து நாளை செல்வது அல்ல. ஒவ்வொரு இரையச்சமுடைய இறை அடியாரின் 20 ஆண்டுகால, 30 ஆண்டுகால, 40 ஆண்டுகால, 50 ஆண்டுகால கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய நிகழ்வை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற போது அல்லது ஹஜ் சார்ந்த விஷயங்களை காதால் கேட்கின்ற பொழுது ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த அமல்களை உணர்கின்ற போது நாமும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற உள்ளார்ந்த எண்ணம் ஒவ்வொரு இரையச்சமுடையவருக்கும் உண்டாகும். நானும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இறைவனுடைய கஅபாவை கண்குளிர காண வேண்டும். பெருமானாரின் ரவுதாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை 20 ஆண்டுகால, 30 ஆண்டுகால கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். இஸ்லாமிய அடிப்படை கடமையான ஹஜ்ஜை குறித்து, அது சார்ந்த விஷயங்களை குறித்து, அதனுடைய பாக்கியங்களை குறித்து, அது தரும் நன்மைகளை குறித்து, அது வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜுடைய அமல். மற்ற எல்லா வணக்கங்களை காட்டிலும் செயல்முறையால், வழிபாட்டால், பல்வேறு வடிவங்களில் மகத்தான தத்துவங்களையும் மகத்தான வாக்கியங்களையும் கொண்டது ஹஜ்ஜுடைய அமல். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் உடல் சார்ந்து மாத்திரம் அல்ல, பொருள் சார்ந்த ஒரு கடமையாக மாறியிருக்கின்றது. ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உடல் பலமும் இருக்க வேண்டும், பொருளாதார பலமும் அவரிடம் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஒரு இறை காதலுடைய பயணம்.
உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? எப்போதுமே தன்னுடைய சொந்த நாட்டை பிரியப்படக்கூடியவன், தனது குடும்பத்தை பிரியப்படக்கூடியவன், தனது நண்பர்களை, உறவினர்களை, செல்வ செழிப்பை நேசிக்கக்கூடியவன். இவைகள் எல்லாம் எப்போதும் அவனுடையனே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன். பொருளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனது சொந்த ஊராக இருக்கட்டும், எல்லா நேரமும் இவைகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையும் உள்ளுணர்வும் கொண்டது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஒருவர் இறை கடமையை, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பயணம் செல்லுகின்ற பொழுது தனது சொந்த ஊரை விட்டுவிட்டு, தனது மனைவியை, பிள்ளைகளை விட்டுவிட்டு, தனது உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, செல்வத்தை செலவழித்து இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படை கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்காவின் புனித கஅபாவை தரிசிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த இடங்களை பார்ப்பதற்காக மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ரவுதாவை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய இந்த பயணத்தை மார்க்கம் இறை காதல் அடிப்படையில் வர்ணிக்கின்றது. பொதுவாகவே ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள சிறப்புகளை விளங்கினால் அதை குறித்து பார்ப்பதற்கும் அங்கு செல்வதற்கும் நமக்கு ஆசை ஏற்படும். கோடை காலம் என்று சொன்னாலே ஊட்டி, கொடைக்கானல், கேரளா இது போன்ற பகுதிகளுக்கு பிரயாணம் செய்வது வாடிக்கையாகிவிட்டது. ஏன்? அங்குள்ள சீதோசன நிலை, அங்குள்ள இயற்கை அழகு, அங்குள்ள குளிர், இவைகள் நம்மை அங்கு செல்வதற்கும் பார்ப்பதற்கும் ஆர்வத்தையும் முயற்சியையும் நமக்கு உண்டாக்குகின்றது. இது போன்ற நிலையை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக தனது அடியார்களுக்கு இறைவனுடைய அடையாள சின்னங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய அத்தாட்சிகளின் மகிமைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜை பற்றிய இன்ட்ரோடக்ஷனை, அறிமுகத்தை அல்லாஹ் சொல்லும் போதே குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ், இந்த உலகத்தில் பூமியில் முதல் இறை வணக்கத்திற்காக வைக்கப்பட்ட ஆலயம் மக்கா என்ற இறை ஆலயம். அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரக்கௌ வ ஹுதல் லில் ஆலமீன். இறைவனுடைய வணக்கத்திற்காக இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட முதல் இறை இல்லம் அந்த கஅபா. அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது பரக்கத்திற்குரியது, ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. தாலிக உமை யுஅல்லிம் ஷஆயிர் அல்லாஹ், யார் இறைவனுடைய அத்தாட்சிகளை, இறைவனுடைய பரக்கத்திற்குரிய இடங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, இறைவன் தனது வல்லமையை வெளிப்படுத்திய அந்த இடங்களை பார்த்து அதை மேன்மைப்படுத்துகின்றார்களோ, யார் இறைவனுடைய அத்தாட்சியை உள்ளத்தால் கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ் சொல்லுவான், அது இறையச்சத்தால் அவர்களின் உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடியது. இறைவனுடைய அத்தாட்சிகளை, இறைவன் கண்ணியப்படுத்திய இடங்களை, இறைவன் மேன்மைப்படுத்திய இடங்களை யார் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது இறையச்சத்தால் அவர்களின் உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடியது. இறைவனுடைய சின்னங்களை மேன்மைப்படுத்துகின்றார்களோ அது தக்வாவால் வெளிப்படக்கூடியது என்பதாக அல்லாஹ் மக்காவை குறித்தான இறைவனுடைய அடையாளங்களை, ஆசையை பார்க்க வேண்டும் என்ற நிலையை ஒவ்வொரு இறை அடியாரின் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதே போன்று தொழுகை,
நோன்பு, ஜகாத் எப்படி இவைகள் இஸ்லாத்தில் கடமையோ அதே போன்று ஹஜ்ஜும் அடிப்படை கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை 5 தூண்களில் ஒன்று ஹஜ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இறைவனுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவான். பெருமானார் சொல்லி காட்டும் போது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டது. பெருமானார் சொல்லுவார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற உயர்ந்த கட்டிடம், வலுவான கட்டிடம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன், இந்த உலகத்தை உண்டாக்கியவன், எல்லாம் இறைவன் என்ற ஏகத்துவத்தை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதுவர் என்பதை மனதால் உறுதி கொள்வது அந்த 5 தூண்களில் ஒன்று. இரண்டாவது இகாமுஸ் ஸலாத், தொழுகையை சரியான முறையில் இறையச்சத்தோடு நிறைவேற்றுவது. மூன்றாவது வைதாயி ஸகாத், இறைவனுக்காக இறைவன் கொடுத்த செல்வத்திலிருந்து வாரி வழங்குவது. வஸௌமு ரமதான், ரமதானுடைய மாதத்தில் இறையச்சத்தோடு இறைவனுக்காக நோன்பு நோற்பது. வஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இறை பாதையில் செல்வதற்கு உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் இறைவனுக்காக ஹஜ் செய்வது. இவைகள் இஸ்லாத்தின் அடிப்படை கடமை என்பதாக பெருமானார் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் யார் ஹஜ் கடமையாக இருந்தும், உடல் ஆரோக்கியம் இருந்தும், பொருளாதார வளம் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவர் இறை மறுப்பாளர்கள் என்பதாக இமாம்கள் ஃபத்வாவை கொடுத்தார். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இறைவனுக்காக இறை பாதையில் ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்து, இறைவன் செல்வ வளத்தை கொடுத்து, இறைவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து யார் அந்த கடமையை நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். ஒமன் கஃபர, யார் இதை மறுத்து எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருந்து யார் இதை செய்யவில்லையோ அவர்களை விட்டும் இறைவன் தேவையற்றவன். நீ நன்மை செய்தால் அது உனக்கு கிடைக்கும், நீ பாவம் செய்தால் அதுவும் உனக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனும் குர்ஆனின் வாயிலாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு போதனை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த வசனம் ஒன்று போதும் ஹஜ் எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் அடிப்படை கடமை என்பதை இந்த உலகத்திற்கு போதனை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஃதல், எந்த அமல், எந்த வணக்கம் மிகச் சிறந்தது? ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஃதல், எந்த வணக்கம் மிகச் சிறந்தது? பெருமானார் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவையும் ரசூலையும் மனதால் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்வது மிகச் சிறந்த அமல். அந்த சஹாபி கேட்டார், சும்ம மாதா, பின்பு எது யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னார்கள், ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுக்காக இறை பாதையில் போர் செய்வது மிகச் சிறந்த அமல். அந்த சஹாபி கேட்டார், சும்ம மாதா, பின்பு எது யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜும் மப்ரூரும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மிகச் சிறந்த அமல் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தா ஹாதல் பைத் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் பாவம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் பரிசுத்த நிலையில் இறைவனுடைய இல்லத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் சந்தித்து விட்டு கமா ரஜஅ கமா உலிதத் உம்முஹு, மீண்டும் திரும்புகின்ற போது எந்த பாவமும் இல்லாமல் அன்று பிறந்த குழந்தையை போன்று திரும்புகின்றார். ஏன் மிகச் சிறந்த அமல்? எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்த உள்ளத்தோடு இறை காபாவை தரிசிக்கின்றாரோ அந்த அமலை பரிபூர்ணப்படுத்தி அவர் திரும்புகின்ற போது அன்று பிறந்த பாலகரை போன்று, தாயின் கருவிலிருந்து வெளியான குழந்தையை போன்று பரிசுத்த நிலையில் அவர் வெளியாகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய ஹஜ்ஜை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினார். மாத்திரமல்ல, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்தும் மா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்கின்றார், சிறிது காலம் கழித்து இன்னொரு உம்ரா செய்கின்றார். இந்த காலத்தில் மத்தியில் ஏற்பட்ட பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இந்த உம்ரா பரிகாரமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பெரும்பாவம் செய்யாமல் இருந்திருந்தார், பெரும்பாவம் செய்யாமல் சின்ன சின்ன தவறுகளை குற்றங்களை அவர் செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த உம்ரா அமைகின்றதாக பெருமானார் சொன்னார்கள். அதே போன்று ஒரு ஹஜ்ஜும் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார், அந்த அமல் இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா, சுவனத்தை தவிர வேற எதையும் அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பதில்லை. உயர்ந்த சுவனத்தில் அவர்களை அல்லாஹ் இருக்க செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்கின்றார் என்று சொன்னால் அந்த செலவில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவதாக பெருமானார் சொன்னார். அந்நஃபகத்துன் ஃபில் ஹஜ்ஜி கந்நஃபகத்துன் ஃபீ ஸபீலில்லாஹி பிஸபபி மிஅத் துஅஃபின். யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி தனது செலவினங்களை செலவு செய்கின்றாரோ அது இறை பாதையில் ஜிஹாதுக்கு செலவழித்த அந்த செலவை போன்றது. யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி தனது செல்வத்தை செலவு செய்கின்றாரோ அல்லாஹ் 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ் பாவத்தை மட்டுமல்ல, ஒருவருடைய வறுமையையும் ஏழ்மையையும் அது நீக்குகின்றது. பெருமானார் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜும் உம்ரத்துன் ஃபைன்னஹா யன்ஃபஅனின் ஃபக்ர வதுனூப. பாவத்தை மாத்திரமல்ல, அவர்களின் ஏழ்மையை அந்த ஹஜ் துடைத்து விடுகின்றது, ஏழ்மையை நீக்கி செல்வத்தையும் பரக்கத்தையும் உண்டாக்குகின்றது என்பதாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெருமானார் நமக்கு சொல்லி தந்தார். இந்த நன்மைகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஹஜ் செய்கின்ற எல்லாருக்கும் கிடைக்குமா அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கிடைக்கும்? எந்த ஹஜ் மப்ரூராக இருக்கின்றதோ அந்த ஹஜ்ஜுக்கு இறைவன் வழங்கக்கூடிய கூலி. மப்ரூரான ஹஜ்னா என்ன? லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபிலே இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா யகூனு மப்ரூரன், ஒரு ஹஜ் அது மப்ரூராக ஆக வேண்டும் என்று சொன்னால் பி இஜ்திமாயி அம்ரே, 2 விஷயங்கள் அதில் ஒன்றிணைய வேண்டும். 2 விஷயங்கள் ஒன்றிணைந்தால் அந்த ஹஜ் மப்ரூராக மாறும். முதலாவது, அவர் செய்யக்கூடிய அமல்களை பரிபூர்ணத்துவத்தோடு இறைவனுக்கு அஞ்சி முகஸ்தூதி இல்லாமல் நம்மை ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்ற பெருமை இல்லாமல் இறைவனுக்காக அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். 2வது, ஹஜ்ஜுடைய பயணத்தில் நாம் மாத்திரம் சென்றோம், நமது வேலை பார்த்தால் போதும், நமது செயல்பாடு பார்த்தால் போதும், நமது அமலை செய்தால் போதும் என்று வந்து விடாமல்
ஹஜ்ஜுடைய பயணத்தில் யாருக்கேனும் உடல் சுகம் இல்லாமல் ஆகலாம், யாருக்கேனும் நோய் ஏற்படலாம், யாருக்கேனும் உதவி தேவைப்படலாம். அதில் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஒத்தாசையோடு மற்றவர்களை பராமரித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலை வழங்குகின்றான் என்று சொல்லுவார். தன்னுடைய அமலை சரியாக செய்த நேரத்தில் மற்றவர்களுக்கு யார் உதவி செய்தார்களோ, ஹஜ்ஜுடைய பயணத்தில் உபகாரம் செய்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மக்பூலுடைய மப்ரூருடைய தரஜாக்களை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டியாக இமாம்கள் இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பானவர்களே, இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு சென்றுதான் மன்னிக்க வேண்டும் என்றல்ல, இங்கேயே மன்னிக்கலாம். பள்ளிவாசல் இறைவனுடைய வீடு. ஏன் ஹஜ்ஜுக்காக வேண்டி இவ்வளவு செலவினங்களை செலவழித்து உடல் உழைப்போடு செல்வத்தை செலவழித்து அங்கு செல்ல வேண்டும்? யோசனை செய்ய வேண்டும். இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே என்ன செய்யலாம்? அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஏன் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து அந்த கஅபாவுக்கு அல்லாஹ் வர சொல்ல வேண்டும்? ஏன் என்று சொன்னால் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோலத்தில் அல்லாஹ் ஹாஜிகளை ஒன்றிணைக்க வேண்டும். அத்தனை மக்களுக்கு மத்தியில் நம்முடைய இயல்பு எப்படி இருக்கின்றது என்பதை இறைவன் சோதிப்பதற்காக, அத்தனை லட்சக்கணக்கான ஹாஜிகளுக்கு மத்தியில் நீ எப்படி இருந்தாய் என்பதை சோதிப்பதற்காக, அத்தனை நபர்களுக்கும் பணிவிடை செய்து உதவி செய்து ஒத்தாசை செய்து அத்தனை ஹாஜிகளையும் அரவணைத்து உன்னுடைய பயணத்தில் நீ சென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு மக்பூலான பாக்கியத்தை கொடுக்கின்றான். யார் குறுகிய சிந்தனையோடு தனது காரியத்தை மட்டும் கவனித்து தனது அமலில் மாத்திரம் அவர்கள் முயற்சி செய்து அதை மட்டுமே செய்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணம் மாத்திரம் தான் செய்கின்றார்கள். யார் பிறருக்கு உதவி செய்து ஹஜ்ஜுடைய காலங்களில் பலருக்கு ஒத்தாசையாக அந்த பயணத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரமே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் அவரின் தோழர்கள் கேட்டார்கள், யார் சிறந்த ஹாஜி? உலகத்தில் உள்ள ஹஜ்ஜை பாக்கியத்தை பெற்ற எல்லாரும் ஹஜ்ஜை செய்கிறாங்க, யார் சிறந்த ஹாஜி? அவர்கள் சொன்னார்கள், மன் அத்அம துஆம வ கஃப லிசானிஹி ஹுன்ன ஷர்ருன். யார் அந்த பயணத்தில் பசித்தவர்களுக்கு உணவளித்தார்களோ, சிரமத்திற்குள்ளவர்களுக்கு உதவி செய்தார்களோ, நோயுள்ளவர்களுக்கு ஒத்தாசை செய்தார்களோ, தனது நாவை கெட்ட விஷயத்திலிருந்தும் பேணிக்கையாக வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் சிறந்த ஹாஜி என்பதாக சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காலித் பின் மிக்தான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், 3 குணங்களில் யார் பேணிக்கையாக இருக்கின்றார்களோ அவர்களின் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 குணங்களில் யார் பேணிக்கையாக இல்லையோ அவர்களின் பயணம் இறைவனுக்கு தேவையில்லாதது. முதலாவது, ஹராமானவற்றிலிருந்து அவர் பேணிக்கையாக இருக்க வேண்டும். அறியாமையை விட்டும் அவர் சுத்தமாக இருக்க வேண்டும். நன்மைக்கு மற்றவர்களை தூண்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக இறை நேசர்கள் நமக்கு சொல்லி தந்தார். எனவேதான் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்பவர்கள் அந்த பயணத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅதூமாத். ஹஜ்ஜுடைய அமல் குறிப்பிட்ட சில மாதங்கள். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ. யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அந்த ஹஜ்ஜில் சண்டை சச்சரவுகளில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, பாவத்தில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசிவிடக் கூடாது. உமா தஃஅலு மின் கைரி யஅலமுஹுல்லாஹ். அவர்கள் என்ன செய்தாலும் இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். வதஸவது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா.
நீங்கள் ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக வேண்டி தயார் செய்கின்ற பொழுது துணிமணிகளை எடுத்து வைத்தாலும் சரி, செலவுக்கு செல்வத்தை எடுத்து வைத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பொருட்களில் உன்னதமானது என்ன தெரியுமா? இறையச்சம். உங்கள் பயணத்தில் உங்களோடு உங்கள் அமலை பரிபூர்ணப்படுத்துவது உங்களுடைய இறையச்சம் என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை நமக்கு தருவான். அது மாத்திரமல்ல, பெருமானார் எச்சரிக்கையாகவே சொன்னார். பெருமானார் எச்சரிக்கையாகவே சொன்னார், யார் உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருந்து ஹஜ் செல்வதற்கான செல்வ வளத்தை பெற்றிருந்து அந்த செல்வத்தை ஹஜ்ஜுக்காக வேண்டி யார் பயன்படுத்தவில்லையோ, ஹஜ்ஜை தவிர்த்து யார் அதை உதாசீனப்படுத்துகின்றார்களோ, உடல் ஆரோக்கியத்தை பொருட்களை அல்லாஹ் கொடுத்திருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, பெருமானார் எச்சரித்தார்கள், மன் அத்ரகஹு ஃபரீலத்துல் ஹஜ், ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து வலம் யஹுஜ்ஜு, அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், வமஅஹு ஸாதஹு வராஹிலத்துஹு, உடல் பலமும் இருந்து பொருள் வளமும் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, லைஸ அலைஹி ஐ யமூது இன்ஷா யஹூதியோ அவ் நஸ்ரானியா, எல்லாத்தையும் இறைவன் கொடுத்திருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து செல்வம் இருந்து யார் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்பதாக பெருமானார் எச்சரித்தார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை இங்கே மன்னிப்பதற்கு எல்லா நிலையும் இருந்தும் ஏன் மக்காவுக்கு வர சொல்ல வேண்டும்? 3 காரணம் இமாம்கள் சொல்லுவார்கள். முதலாவது, அந்த ஊருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த பூமி. மூன்றாவது, அதிகமான நபிமார்கள் அந்த கஅபாவை சுற்றி அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மனித சஞ்சாரங்களே இல்லாத அந்த வனாந்தர பாலைவனத்தில் விட்டுவிட்டு இறைவனிடம் கேட்டார்கள், ரப்பனா, என் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன், எந்த புற்பூண்டுகளும் இல்லாத மனித வாடையே இல்லாத இந்த பாலைவனத்தில் உனது கட்டளைக்கிணங்க எனது குடும்பத்தை விட்டு வருகின்றேன். ரப்பனா லியுகீமு ஸலாத்த, அவர்கள் இறைவனை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. யாருமே இல்ல, பாலைவனத்தில் நீ கட்டளையிட்டாய், எனது குடும்பத்தை விட்டு வருகின்றேன், தங்குவதற்கு இடம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஒண்ணு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ஃபஜ்அல் அஃஐதத்தம் மினன் நாஸ், இந்த இடத்திற்கு மக்களின் உள்ளங்களை திருப்புவாயாக, தகுவி இலையும் ஒர்சுகுஹும் மின ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். துஆ எப்படி? பாலைவனம், வீடும் இல்ல, தண்ணியும் இல்ல, குடும்பத்தை விட்டுட்டு என்ன துஆ செஞ்சாங்க? உனது வணக்கத்திற்காக என் குடும்பத்தை விட்டு வருகின்றேன், இந்த இடத்தின் பக்கம் உலக மக்களின் உள்ளத்தை திருப்புவாயாக, கனிவர்க்கங்களை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் அளிப்பாயாக என்ற பிரார்த்தனையை செய்கின்றார்கள். யோசித்து பாருங்க, அவர்களின் ஈமான் எவ்வளவு உறுதியானதாக இருக்கும். புற்பூண்டுகள் முளைக்க முடியாத இடத்தில் கனிவர்க்கங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். யாருமே செல்லாத பாலைவனத்திற்கு உலக மக்களின் உள்ளத்தை திருப்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். எவ்வளவு உறுதியான ஈமான்! அந்த நபியின் உள்ளத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுகுஹு அஹல மின ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவா, இந்த ஊருக்கு கியாமத்தை நம்பினார்களே அவர்களுக்கு கனிவர்க்கங்களில் உணவளிப்பாயாக என்று துஆ செய்தார். எனவேதான் அல்லாஹ் அந்த ஊருக்கு நம்மை அழைத்து பாவங்களை மன்னிக்கின்றான்.
இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்த பூமி மக்காவுடைய பூமி. அல்-இமாம் அஹ்மத் வ திர்மிதி வ நஸாயி அப்துல்லாஹ் இப்னு அதி இப்னு ஹம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக தேடுகின்ற போது வகஃப அலல் ஹஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது மக்காவினுடைய எல்லையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறும் போது மக்காவின் எல்லைக்கு வந்த பெருமானார் திரும்பி மக்காவை பார்த்து சொன்னார்கள், ஃபகால வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இந்தக லகைருல் அர்லி வல்லாஹி அஹப்புல் அர்லி இலைய, பூமியில் மிகச்சிறந்த பூமி இந்த மக்காவுடைய பூமி, எனக்கு அதிகம் பிரியத்திற்குரிய பூமி இந்த மக்காவுடைய பூமி. வலவுலா அன் அஹ்லக அஹ்ரஜூனி மின்க மா ஹரஜத் மின்க, இந்த மக்கள் இந்த மக்காவை விட்டு என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் இந்த பூமியை விட்டு நான் செல்ல மாட்டேன். பெருமானார் மக்காவின் மீது கொண்ட பிரியத்தை இந்த வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியது. அதே போன்று மக்காவினுடைய பூமி விதிவிலக்கான பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாஸ ஸாஅத்துன் நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுஸல்லி ஃபீஹின், 3 நேரத்தில் நீங்கள் தொழக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றார். சூரியன் உதயமாகும் போது, சூரியன் உச்சியில் இருக்கும் போது, சூரியன் மறையும் போது. ஆனால் இந்த தடை மக்காவுக்கு இல்லை. மார்க்கத்தில் தடை உண்டு. சூரியன் உதயமாகும் போது, சூரியன் உச்சியில் இருக்கும் போது, சூரியன் மறையும் போது தொழக்கூடாது என்பது. ஆனால் இந்த தடை மக்காவுக்கு இல்லை. ஏன்? நமக்கு முன்னால் இருப்பது காபா, நமக்கு முன்னால் இருப்பதே காபா. எனவே இந்த தடையை அந்த ஊருக்கு பெருமானார் நீக்கினார்கள். எந்த நேரத்திலும் அங்கு அமல் செய்வதை தடுக்க கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திற்கு அத்தனை ஹாஜிகளையும் வர வைத்து அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொன்னால், முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் துஆ, இரண்டாவது பெருமானார் நேசித்த பூமி, மூன்றாவது அங்கு அணங்கப்பட்டிருக்கின்ற நபிமார்களுடைய உடல்கள். ஹதீஸினுடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இன்ன கபர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபில் ஹஜ்ரி தஹத்தல் மீசாபி வைன ஃபில் ஹதீமி பைனல் ஹஜரல் அஸ்வதி ஜம்ஸமி ஃபி கபர 70 நபியன். காபாவினுடைய வெளிப்புறத்தில் ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவுக்குள்ளாக காபாவின் மீது விழக்கூடிய அந்த மலைத்துளைகள் வடிவதற்கான ஒரு தங்கத்திலான பைப்பு அங்கு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பைப்புக்கு கீழாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கபர் இருப்பதாக ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த வளைவுக்கும் ஹஜருல் அஸ்வதிற்கும் மத்தியில் சுமார் 70 நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார். 70 நபிமார்கள் காபாவை சுத்தி அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றார். இது எல்லாம் ஆத்மார்த்தமான விஷயங்கள். எப்படி எந்த தண்ணியும் இல்லாமல், உணவும் இல்லாமல், இடமும் இல்லாமல் இந்த பாலைவனத்திற்கு அத்தனை மக்களையும் வரவைப்பாயாக என்பதாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ, உலகத்திலேயே இந்த பூமி எனக்கு பிரியமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ, அத்தனை நபிமார்களையும் அந்த காபாவின் பரக்கத்திற்காக அந்த பூமிக்கு கீழாக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றானோ, இந்த நிலைகளை முன்னால் நிறுத்தி அங்கு வரக்கூடியவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஹஜ் என்பது சாதாரணமான அமல் அல்ல. அது தனித்தன்மைக்குரியது. வடிவத்தால், செயல்முறையால், நன்மைகளால் முற்றிலும் மாறுபட்டது ஹஜ்ஜுடைய அமல் என்பது. எந்த நபியை கொண்டு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி அழைப்பை சொல்ல சொன்னானோ அதே நபியின் அவர்கள் மரணித்து அதற்கு பின்னால் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கும் அவர்கள் செய்த செயல்பாடுகளை கடமையாகவே ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏறி நின்று கட்டிய அந்த மக்காமு இப்ராஹிம் இன்று யார் எல்லாம் காபாவை தவாஃபை செய்கின்றார்களோ தவாஃபை முடித்த கையோடு மக்காமு இப்ராஹிமில் 2 ரக்காயத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குடும்பம் செய்த சிறு சிறு அமல்களை இன்று நமக்கு கடமையாகவே அல்லாஹ் ஆக்கினான். அந்த பாலைவனத்தில் தனது குழந்தைக்கு தண்ணீர் இல்லை என்று ஹஜராமையார் ஓடிய தண்ணீரை தேடி ஓடிய ஓட்டத்தை இன்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய உம்ராவை நிறைவேற்றக்கூடிய அத்தனை ஹாஜிகளும் செய்யக்கூடிய சை தொங்கோட்டம் என்ற அமலாக அல்லாஹ் ஆக்கினான். இறைவனுடைய கட்டளைக்காக தனது மகனை அறுப்பதற்கு துணிந்த அந்த செயலை அல்லாஹு தஆலா கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை ஈமானுடைய மக்களும் செய்யக்கூடிய குர்பானியாக அல்லாஹ் ஆக்கினான். ஹஜ்ஜுடைய அமல் சாதாரணமானது அல்ல. ஒரு ஈமானுடைய தக்வாவுடைய இறையச்சமுடைய குடும்பத்தின் வெளிப்பாடு. அந்த குடும்பம் செய்த சின்ன சின்ன செயல்பாடுகளை அல்லாஹ் கடமையாகவே ஆக்கினான் என்று சொன்னால் தக்வாவின் அடித்தளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வாவோடு இறையச்சத்தோடு இறைவனுக்கு மாத்திரம் அஞ்சி நமது செயல்பாடுகள் மாறும் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் நமது வாழ்வையும் மாற்றுவான் என்பதற்கு மிக பெரும் படிப்பினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்ல தயாராக இருக்கின்ற அத்தனை ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. எந்த ஆரோக்கியத்தோடு எந்த இறையச்சத்தோடு அவர்கள் அந்த அமல்களை நிறைவேற்றுவதற்காக பயணத்தை மேற்கொள்கின்றார்களோ அத்தனை ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலான மப்ரூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அமல்களிலும் அல்லாஹ் இலகுவை ஆக்கி அத்தனை செயல்பாடுகளிலும் அல்லாஹ் பரிபூர்ணத்துவத்தை அந்த ஹாஜிகளுக்கு வழங்குவானாக. எந்த ஆரோக்கியத்தோடு அவரவர்களின் இல்லங்களில் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் புறப்படுகின்றார்களோ அதே ஆரோக்கியத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மீண்டும் அவர்களின் இல்லத்திற்கு திரும்பக்கூடிய நசீபை அல்லாஹ் அத்தனை ஹாஜிகளுக்கும் வழங்கியருள்வானாக. வரக்கூடிய வருடங்களில் இந்த உயரிய பாக்கியத்தை செய்யக்கூடிய ஹாஜிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்ற உயரிய துஆவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.